வணக்கம். நான் ஒரு முக்கியமான ஒரு பூஜா சாமாகிரின்னு சொல்லுவோம் இல்லையா? பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அதாவது நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய ஒரு பொருள் பத்தி தான் நான் சொல்றேன். பொதுவாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜவ்வாது, புனுகு, இந்த மாரி அரகஜா, சந்தனம் இதெல்லாம் நெறைய நம்ம சாமிக்காக நெறைய வாங்கி வச்சு நெறைய பயன்படுத்துவோம். அபிஷேக பொருட்களோட நம்ம இந்த ஜவ்வாது, புனுகு, குங்குமப்பூ, ஏலக்காய் எல்லாமே நம்ம நெறைய பயன்படுத்துவோம். அதில் இந்த அரகஜாவும் ஒரு பொருள். இது கண்மை மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாரி ஒரு டப்பில இப்படி பிளாக் கலரா கண்மை மாரி இருக்கும். இதில் ஆனால் வாசனை நல்ல அவ்வளோ ஒரு வாசனை. நல்ல நிறையவே இருக்கும், லம்பாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணால் கூட தாராளமாக பத்தும். இது சந்தனம், அந்த குங்குமப்பூ, அந்த மாதிரி முக்கியமான சில வாசனை பொருட்களை பயன்படுத்தி அரைச்சி நல்ல மையாக அரைச்சி செய்யக்கூடிய ஒரு பொருள். இது அவ்வளோ ஒரு நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடியது. இப்போ பொதுவாகவே கேரளாவில் இருக்கிறவங்க சந்தனம் வைக்காமல் வெளியில் கிளம்ப மாட்டாங்க. அங்கே குருவாயூரப்பன் கோயில்லையும் அவங்க தர பிரசாதமும் நமக்கு சந்தனம் தான் தருவாங்க. அந்த மாதிரி இந்த அரகஜாக்கு ஒரு நல்ல ஒரு பவர் உண்டு. நீங்கள் வாங்கி வச்சு எந்த ஒரு செயல் துவங்கிறதுக்கு முன்னாடியும் வெளியில் போகிறப்பையும் ஏதோ ஒரு நல்லது பேச போகிறீங்க, ஒரு இடம் விஷயம், ஒரு அட்மிஷன் விஷயம், ஏதோ ஒன்று நீங்கள் கிளம்புறீங்கன்னா வீட்டில் இது மாத்திரம் சாமிக்கிட்ட வச்சுருந்து அழகாக எடுத்து இவ்வளோண்டு எடுத்து நல்லா நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு அது மாதிரி கொஞ்சம் எடுத்து நம்ம ட்ரெஸ்லையும் கொஞ்சம் அந்த மனம் வர்ற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் கிளம்பினீங்கன்னா எல்லா வகையிலையும் இது ஒரு பிராண்டு தான். பெருமாள் படம் போட்டிருக்கு, ஸ்ரீரங்கம் பெருமாள் படம் போட்டிருக்கு, அரகஜான் போட்டிருக்கு, எஸ்ஆர்ஜி. அதுவே இந்த ஒரு சின்ன டப்பாவே உங்களுக்கு 0.5 கிராம் அந்த மாதிரி இருக்கும். தாராளமாக வரும். இது நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் தான் வச்சுருக்காங்கனால வாசனை நல்லா இருக்கும். இதை எடுத்து கொஞ்சம் அந்த அரகஜாங்கிறதும் அதே மாதிரி தான், ஜவ்வாது அதுனாலும் அதே தான். அது பவுடர் ஃபார்மில் இருக்கும். எடுத்து நீங்கள் நெத்திலையும் வச்சுட்டு நம்மளுடைய ட்ரெஸ்லையும் இல்லை கையில் அந்த மணிக்கட்டில் இருக்கிற மாதிரி அந்த வாசனை போட்டுட்டு என்ன ஒரு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கடவுளோட அனுகிரகங்கிறது அந்த மனங்கள் நம்ம மேலே இருக்கிறப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். மகாலட்சுமி பெருமாள் அவங்க நமக்கு போகிற காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நமக்கு உதவி செய்வாங்க. ஆன்மீகத்தில் முக்கியமானது இந்த நறுமண பொருட்கள். அதுதான் நமக்கு கடவுளோட நம்மளுடைய பிரார்த்தனைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுவும் நமக்கு ஒரு வழி செய்கிறது. ஸோ அதில் இந்த அரகஜா ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதை கட்டாயம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் வெளியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி விற்கிறாங்க. நான் இங்கே மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் வாங்கினதுனால கொஞ்சம் எனக்கு ரேட்டு கம்மி தான். 50 or 60 நினைக்கிறேன். 75 சொன்னாங்க. 75 இருந்தது அந்த டப்பா. நல்ல குவான்டிட்டி நல்ல கூட தான் இருக்குது. இது போதும், குடும்பமே எல்லாரும் வச்சுக்கிட்டா கூட இதில் உள்ள ஒரு டப்பா 2-3 மாதத்துக்கு தாராளமாக பத்தும். வாங்கிக்கலாம். இதை வாங்கி வச்சு சாமிக்கிட்ட வச்சிடணும். இல்லை எல்லாரும் நெத்திக்கு பொட்டு வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காமல் இதை வச்சுட்டு போனாங்கன்னா என்ன படிப்புக்காக, பரீட்சைக்காக, இன்டர்வியூக்காக, எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் படி இறங்கினாலும் சாமியவே பார்க்க தர்ஷனுக்கு போனால் கூட நீங்கள் வேகமாக பார்த்துட்டு ரொம்ப நெருக்கடி இல்லாமல் பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு எல்லா வகையிலையும் இந்த மாதிரி நறுமண பொருட்கள் நம்ம உடலில் அந்த வாசங்கள் இருந்தால் நிச்சயமாக நமக்கு அந்த போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய கிடைக்கும். வீட்டில் ஒரு அமைதி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை நல்லபடியாக கிடைக்கும். என்ன ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இது நமக்கு நல்லபடியாக நமக்கு மைண்டை நமக்கு சிக்கல் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல், மனசுக்கு தொந்தரவு இல்லாமல் இந்த வாசங்கள் நம்மளை நல்லபடியாக கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்காக தான். இதனால பெரிய சக்ஸஸ் ஆகிடுமான்னு உடனே எதிர்கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. இதுவும் ஒன்று. இப்போ ஜவ்வாது, புனுகு, அரகஜா, அந்த அத்தர் சொல்கிறோம் இல்லையா, அது சந்தனம், இதெல்லாம் நம்ம பயன்படுத்த எந்த இடத்துக்கு போனாலும் எந்த வேலையை செய்தாலும் நமக்கு அது சக்ஸஸை மாத்திரமே தரும்.
ஸோ ஒரு நம்பிக்கையில் போகலாம். அதே மாதிரி க்ரீன் கலர் பொட்டு வச்சுட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நெத்தியில் வச்சுட்டு போனாலே நல்ல ஒரு அந்த சூழ்நிலையே வந்து நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கும். இப்போ சிஎம் சார் விஜய் கூட அது வச்சுட்டு தான் போவாருங்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் நியூஸில் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே அவருக்கு வந்து அந்த சக்ஸஸை தேடி தர்றதுக்கு அவருடைய அந்த பிஹேவியர், அந்த கேரக்டர் அதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து அவரை ஒரு நல்ல உயரமான இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வீடுகளில் இருக்கிற சிக்கல்கள் சரியாகிறதுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தினா உண்மையிலேயே நமக்கும் ஒரு நல்ல வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இது எத்தனையோ பேருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். நிச்சயமாக இந்த ஒரு டப்பா வாங்கி வச்சிங்கன்னா எவ்வளவோ மாற்றங்கள் உங்கள் குடும்பத்துலேயும், உங்கள் வீட்லேயும், குழந்தைகள்கிட்டையும், கணவர்கிட்டையும், உங்களுடைய மணி லெவல்லையும் நிச்சயமாக மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். எல்லாம் வல்ல அந்த இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன். யாருக்காக இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் மலை போல வர்றது பனி போல கரைஞ்சி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற சில செய்திகளை நானும் என்னுடைய டிப்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்களும் செய்து பாருங்கள். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். காலை மாலை விளக்கேற்றி வச்சு மணி அடித்து ஒரு ஊதுபத்தியோ ஒரு சாம்பிராணியோ வீட்டில் ஏற்றி வச்சாலே அதுவே நமக்கு வீட்டுக்குள்ளே நல்ல நறுமணத்தை கொண்டு வரும். எப்பயுமே அந்த கடவுளோட இது இருக்கிற மாதிரி அந்த ரெக்கார்டட் அந்த இது விற்கிது இல்லையா, பாக்ஸ் எல்லாம் விற்கிது இல்லையா, அதெல்லாம் மைல்டாக வீட்டில் போட்டு விட்டாலே நமக்கு தன்னால் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் கிடைக்கும். எவ்வளவோ நமக்கு உடல் உபாதைகள், பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் வந்து நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். இந்த தெய்வ சிந்தனை, தெய்வ பக்தி வீட்டுக்குள்ளே நிறைய வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். எல்லாம் வல்ல அந்த மகாலட்சுமி, பெருமாள், வாராகி, அந்த மடப்புறத்து காளி, கிருஷ்ண பகவானோட அருள் எல்லா வீட்லையும் நிறைஞ்சு நல்லா நிறைவாக கிடைக்கணும்னு, எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கணுங்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு என்னுடைய இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.